வேதம் சொல்லுகிறது, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. மறவாத ஆண்டவர், விட்டு கொடுக்காத ஆண்டவர், அரவணைக்கிற ஆண்டவர், கைவிடாத ஆண்டவர், காப்பாற்றுகிற ஆண்டவர், வேதனைகளை மாற்றுகிற ஆண்டவர். இன்றைக்கும் இந்த பகல் வேளையில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ உனக்கு தீர்வு காண முடியாத ஒரு பயம் உன்னை நெருக்கிக் கொண்டு அந்த சூழ்நிலையில் அதை சுமந்து இந்த தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே நீர் என்னை மறந்து விட்டீரோ, என்னை நீர் கைவிட்டு விட்டீரோ என்று சொல்லி நீங்கள் நினைத்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன் தாய் மறந்தாலும், உன் தகப்பன் மறந்தாலும், நீ நம்பினவர்கள் மறந்தாலும், நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை மறக்காத தேவன், மறவாத தேவன், விட்டு கொடுக்காத ஆண்டவர். அல்லேலூயா. விட்டு கொடுக்காத தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப ஏன் பிரச்சனை, ஏன் நெருக்கம், ஏன் நிந்த? அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன், நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஏன் ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்கிறார்? ஏன் நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க தான், நம்ம தான். காரணம் என்ன? நம்ம யாருமே ஜெபிக்கிறது கிடையாது, நம்ம யாருமே வேதத்தை படிக்கிறது கிடையாது.